லாஸ்ட் 1 வீக்காவே ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களுடைய டிவோர்ஸ பத்தி தான் நெறைய பேர் நெறைய விதமா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்க போறது ரூமர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு சைடு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தாலும் கூட, அது அப்படி இல்ல, அது உண்மைங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்ப ஆர்த்தி அவர்களோட சைடு இருந்து நடந்துட்டு இருக்குது. 2009ல காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்க 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. கப்புள் கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரானது மக்கள் மத்தியிலும் சரி, சினி இண்டஸ்ட்ரி சைடும் சரி, அந்த ஒரு பேர் இவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. லாஸ்ட் 3 நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி அவர்கள் கூட டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆர்த்தி அவர்கள் இந்த டிவோர்ஸ் வேண்டாம், இத நம்ம சரி பண்ணிக்கலாங்கிற மாரி அந்த ஒரு இதுல தான் இருக்கிறதாவும் ஒரு சில தகவல்கள் வெளியில வந்துட்டு இருந்துச்சு. ஆனா டிவோர்ஸ்க்கான ரீசனா எத பார்க்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆர்த்தியினுடைய அம்மா பிளஸ் ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியாரான சுஜாதா அவர்கள் ஹோம் மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புரொடக்ஷன் கம்பெனி வச்சிருந்திருக்காங்க. அந்த புரொடக்ஷன்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜெயம் ரவி அவர்கள் நடிச்ச படங்கள்ல எடுக்கப்பட்டதா தான் இருந்துச்சு. பிளஸ் அதுல எடுக்கப்பட்ட படங்கள் ஒரு சில படங்கள் நல்லா மக்கள் மத்தியில ரீச் ஆகி ஹிட்டும் ஆயிருந்தாலும் கூட, நிறைய படங்கள் கிட்ட சரியா போகல. அதுவுமே இவங்களுடைய டிவோர்ஸ்க்கு ஒரு காரணமா பார்க்கப்படுது. குறிப்பா அவங்களுடைய புரொடக்ஷன்ல பண்ண படங்கள தாண்டி வெளியில நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு இவர் படம் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. சோ அதுவுமே ஒரு குற்றச்சாட்டா எடுத்து வைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை வருஷமா சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளார கோவொர்க்கர்ஸ் பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இல்ல இருந்த ஜெயம் ரவி அவர்களுக்கு பொன்னியின் செல்வன்ல ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் மூலியமா அந்த ஒரு விஷயமே நடந்தது. சோ இதையுமே ஒரு குற்றச்சாட்டா தான் எடுத்து வச்சு தான் இந்த டிவோர்ஸுக்கான வேலைப்பாடுகள் நடந்திருக்கிறதா மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் மூலியமா ஒரு சில விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வரைக்குமே இவங்க சைடு இருந்து வெளி வந்திருக்கிற எந்த ஒரு ரீசனுமே அபிஷியலா அவங்க சைடு இருந்து சொல்லப்படல. ஆனா கூடிய சீக்கிரமா சொல்லப்படுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. சோ இப்ப வெளிவந்திருந்த இந்த டிவோர்ஸ்க்கான நியூஸ் எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ற வகையில ஆர்த்தி அவர்களுமே அவர்கள் சைடு இருந்து ஒரு சில விஷயங்களை சோசியல் மீடியாக்கள்ல ஷேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இருந்தபோது இப்போ ரீசெண்டா ஆர்த்தி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பண்றது இவங்க உண்மையாலுமே டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்களோங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நிலைமைக்கு தள்ளப்படுற வகையில தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆர்த்தி ரவி அவர்கள் ஜெயம் ரவி அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸையுமே இன்ஸ்டாகிராம்ல இருந்து delete பண்ணிட்டாங்க. ஆனா ஜெயம் ரவி அவர்கள் அவரோட சைடு இருந்து எந்த ஒரு போஸ்டையுமே delete பண்ணாம ஆரம்பத்துல எடுக்கப்பட்ட முதல் போஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே தான் வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா ஆர்த்தி ரவி அவர்கள் மேரிட் டு ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடியா டேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் அப்படியே வச்சிருந்திருக்காங்க. ஸோ சினி இண்டஸ்ட்ரியில ஒரு கியூட் கப்புள், பெஸ்ட் கப்புள் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுட்டு இருந்த வந்த கப்புள்ஸ்ல சமந்தாவுக்கும் அவருடைய ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறமா சமீபத்துல எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்த ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி அவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறமா ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களோட டிவோர்ஸை பத்தி தான் இப்ப பெரிய பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஆனா இப்போ வரைக்கும் 2 பேருமே அவங்களோட சைடு இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஓபன் அப் பண்ணாம தான் இருக்கிறாங்க. சோ கூடிய சீக்கிரமே ஒருவேளை அவங்க அபிஷியலா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா 2 பேருமே ஓபன் அப் பண்ணி அந்த விஷயத்தை பத்தி மக்கள் மத்தியிலும் சரி, ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது.